திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படையின் குழு மையத்தில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் காவல்துறை துணை இயக்குநர் திரு அருள்குமார் தலைமையில் அதிகாரிகள், அலுவலர்கள், ஊழியர்கள் அனைவரும் அலுவலக வளாகத்தில் தூய்மைப் பணிகளில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த தினமான அக்டோபர் 2ஆம் தேதியில் தூய்மையை சேவை பணிகள் முழு வீச்சில் நடத்தப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் அரசு அலுவலகங்கள், பொது இடங்கள், ரயில்வே நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் காவல்துறை துணை இயக்குநர் அருள்குமார் மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து தூய்மை சேவை உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டார். பின்னர் வளாகத்தில் பயன்படுத்தாத பொருட்கள் மற்றும் குப்பைகள், செடி, கொடிகள் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் அகற்றினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஆர்பிஎஃப் காவல்துறை சென்னை சரக துணை இயக்குநர் திரு அருள்குமார் கூறுகையில், தூய்மையே சேவை பணிகள் மக்கள் இயக்கமாக வளர்ந்து வருவதாகவும், தூய்மை சேவை இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் தூய்மை பணியில் ஈடுபடுவதாகவும், இதன் மூலம் சொந்த வீடுகள் மட்டுமின்றி பணிபுரியும் இடங்களுக்கும் தூய்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பொது இடங்கள் தூய்மையாக இருப்பது மற்றும் நம்மை சுற்றியுள்ள குடியிருப்புகள் ஆகியவற்றை தூய்மையாக வைத்துக் கொள்வது போன்ற பணிகளை மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் மூலம் செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் உயர் அதிகாரிகள், மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள், அலுவலக ஊழியர்கள் வளாகத்தினை தூய்மைப்படுத்தினர். அருள்குமார், டிஐஜி சிஆர்பிஎஃப் ஆகிய நான், நம்முடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ், சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ், அதர் ரேங்க்ஸ் இன்க்ளூடிங் ஜவான்ஸ், இன்னைக்கு காந்தி ஜெயந்திக்கு, இன்னைக்கு காந்தியடிகளுக்கு கேம்பஸில் இருக்கிற காந்தியடிகளுக்கு நாங்கள் மாலையை அணிவிச்சு எல்லாரும் மலர் தூவி அஞ்சலி செலுத்துவோம். நன்றி.